Hi friends, welcome to JSN Self Service. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஸ்கூட்டியோட ஹார்ன் சுவிட்சை எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம ஸ்கூட்டியோட கீ ஆன் பண்ணிப்போம். வாங்க செக் பண்ணி பார்ப்போம். ஹார்ன் அடிக்குதான்ட்டு. இண்டிகேட்டர் போட்டு பார்ப்போம் வர்க் ஆகுதான்ட்டு. இண்டிகேட்டர்லாம் வர்க் ஆகுது. ஹார்ன் செக் பண்ணுவோம். ஹார்ன் தான் அடிக்கவே இல்லை. ஸ்விட்ச் கம்ப்ளைண்ட் தான். நம்ம ஸ்விட்சை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஹார்ன் சுத்தமாகவே அடிக்கவே இல்லை. சுவிட்சும் இதாகிடுச்சு, ஸ்டக்காகி நிற்கிது. நம்ம திருப்பலி எடுத்துப்போம். அதை வச்சு அந்த கேப்பில் விட்டு நோண்டி எடுப்போம். அந்த பழைய சுவிட்சை, ஓல்டு சுவிட்சை கொஞ்சம் கொஞ்சமாக புஷ் பண்ணி நம்ம நோண்டி எடுப்போம். அதனால் அந்த சுவிட்சு டேமேஜ் ஆகிடுச்சு, அதனால் ஒழுங்காக வரல. டேமேஜ் உள்ளே லாக் ஆகிடுச்சு போல். பேக் சைட்லேருந்து புஷ் பண்ணி தள்ளுவோம். இழுத்து ஓப்பன் ஆகி வருது. பட் ஆனால் ஸ்டக்காகி நின்றுட்டுருக்கு. நம்ம பேக் சைடு போய் உள்ளே கைவிடி நம்ம புஷ் பண்ணி தள்ளுவோம். டேமேஜ் ஆனது நமக்கு ஸ்ட்ரகிளாக இருக்குது. நம்ம புஷ் பண்ணி எடுத்துப்போம். ஓகே, நமக்கு கழட்டி எடுத்தாச்சு, ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த கிளிப் மாதிரி இருக்கிறத ரிமூவ் பண்ணிக்குவோம். அதை ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு சுவிட்சு ஈஸியாக புல் பண்ணவே வந்துடும். அந்த கிளிப்பை நல்லா ரிமூவ் பண்ணி விடுவோம். கிளிப்பு ரிமூவ் பண்ணியாச்சு. கிளிப்பு ரிமூவ் பண்ணால் நமக்கு புல் பண்ணாவே நமக்கு சுவிட்ச் வந்துடும். நம்ம எதுக்கு ஒரு டைம் நம்ம செக் பண்ணிப்போம், சுவிட்சு தான் கம்ப்ளைண்ட்டாக இல்லை வேறு எதாவது கம்ப்ளைண்ட்டு. நம்ம ஸ்மால் பீஸ் ஒயர் எடுத்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம் அது என்ன கம்ப்ளைண்ட்டுன்ட்டு. இந்த மாதிரி ஒரு ஒயரை எடுத்துப்போம். இதை வச்சு நம்ம அந்த 2 ஒயரை ஷார்ட் பண்ணி பார்ப்போம் ஹார்ன் அடிக்குதான்ட்டு. சப்போஸ் 2 ஒயரை ஷார்ட் பண்ண கூட ஹார்ன் அடிச்சுன்னா சுவிட்ச் மட்டும் தான் கம்மி. நம்ம வேறு சுவிட்சை மாற்றிப்போம். வாங்க எப்படின்னு பார்ப்போம். அந்த ஒயரை எடுத்து இந்த எண்ட்லேயும் இன்னொரு எண்ட்லேயும் வச்சு பார்ப்போம். ஹார்ன் அடிக்குது. இப்போ நமக்கு சுவிட்சு மட்டும்தான் கம்ப்ளைண்ட்டு. நம்ம நியூ சுவிட்சை மாற்றிட்டோம். ஓகே, நம்ம நல்லாவே ஹார்ன் அடிக்குது. இதுதான் நம்ம வாங்கியிருக்க நியூ சுவிட்ச். இதோட ப்ரைஸ் வந்து 60 rupees தான். நம்ம ஒரிஜினல் ஹீரோ சுவிட்சை தான் கேட்டோம், அது கிடைக்கல. சரி என்ன பண்ணுறது, நமக்கு கிடைக்காததுக்கு ஏதோ ஒன்று சுவிட்சு. சரி பெருசாக பேட்ஸ்லாம் இதில் ஹார்ன் சுவிட்ச் தான், அதனாலங்கிறது சரி லோக்கல்லையே வாங்கிட்டோம். இதுவே கிடைச்சா போதும். இதை நம்ம ஓப்பன் பண்ணி எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. எல்லாம் செக்லாம் பண்ணிவிட்டு குவாலிட்டி எல்லாம் செக் பண்ணிட்டு டெஸ்டட் ஓகே நமக்கு வந்திருக்கு. அவங்க எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஃபிக்ஸ் பண்ணுறது பெருசாக ஒன்றும் இல்லை, ப்ளக் டைப் தான். ப்ளக் மாதிரி சொருகி விட்டு அதுக்கப்புறம் அந்த கிளாம்ப் எடுத்து லாக் பண்ணி விட்ருணும். ஓகே, கிளாம்ப் லாக் பண்ணி விட்டு இப்போ பாருங்கள் நமக்கு இப்போ ஹார்ன் நல்லாவே அடிக்குது. இதை நம்ம உள்ளே வச்சு நல்லா லாக் பண்ணி விட்டுட்டோம்னா அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆகிடுச்சு. சைடில் 2 சைட்லேயும் நல்லா வச்சு ப்ரெஸ் பண்ணுவோம். நல்லா லாக் ஆகும். ஓகே, லாக் ஆகிடுச்சு. நமக்கு பாருங்கள் ப்ராப்பராகவே சுவிட்ச் உட்காந்துச்சு, நல்லா ஒர்க் ஆகுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.